ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி பைத்தான் அண்ட் விசுவல் ஸ்டுடியோ கோடை இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். பைத்தான்னு டைப் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஒரு அஃபிஷியல் லிங்க் இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட்ஸில் போனோம்னா டவுன்லோட் பைத்தான் மேனேஜர் இருக்குது. இப்போ அந்த ஃபைலை கிளிக் பண்ணி டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா இன்ஸ்டால் பைத்தான் வரும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ரீஇன்ஸ்டால் பைத்தான் இருக்குது. நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் விண்டோஸ் ப்ளஸ் ஆர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணிட்டு கமெண்ட் ப்ராம்ப்டில் பை வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா பைத்தானோட வெர்ஷன் பிரிண்ட் ஆகும். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பைத்தான் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பைத்தான் ஓப்பன் பண்ணுறதுக்கு பிவைன்னு கொடுத்தா பைத்தான் ஓப்பன் ஆகும். ஏதாச்சும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல். இப்போ பைத்தான் கரெக்டாக ஒர்க் ஆகுது நம்ம சிஸ்டமில். அடுத்து நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கலாம். எகைன் ப்ரௌசரில் போய்ட்டு விஎஸ் கோடுன்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். இந்த லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். இது கொஞ்சம் பெரிய ஃபைல் தான். ஆல்மோஸ்ட் 150 MB இருக்கும் இது. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த ஃபைல் எங்கிட்ட இருக்குது. டவுன்லோட்ஸில் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் இந்த டவுன்லோட் ஃபைல் டிலீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இன்ஸ்டால் டவுன்லோட் ஆகிற வரைக்கும். ஸோ இப்போ டவுன்லோட்ஸில் போய் பார்த்தோம்னா அந்த ஆல்ரெடி ப்ரீவியஸாக டவுன்லோட் பண்ணி வச்ச ஃபைலை சர்ச் பண்ணி நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். டவுன்லோட்ஸில் போனோம்னா லாஸ்ட்டாக இருக்கும். விசுவல் ஸ்டுடியோ கோட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஃபைல் இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் அப்புறம் அக்ரி கொடுங்க. அக்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். இது ஒரு வித்தின் ஒரு 5 minutes டைம் எடுக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆகிரும். இப்போ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஃபினிஷ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் ஆகும். இல்லைன்னா நீங்கள் சர்ச் பாரில் போய் விஎஸ் கோடுன்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்த ஃபைல் வருது. ப்ரீவியஸாக நான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்த ஃபைல் sample.py இது அப்படியே அகைன் ஓப்பன் ஆகுது இன்ஸ்டால் பண்ண உடனே. ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக விசுவல் ஸ்டுடியோ கோடு இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம வந்து வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ இந்த வீடியோவில் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஏஸ் சிம்பிள் கொடுத்தோம்னா பைத்தானில் வந்து இந்த கமாண்ட் லைன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா நம்மளோட ரீடபிளுக்காக, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறோம். நம்ம ஏதாவது சைடில் நம்ம ஹிண்ட் எழுதி வைப்போம். அது வந்து நம்ம எழுதி வச்சோம்னா பைத்தான் எரர் அடிக்கும். அதனால் நம்ம ஒரு கமாண்ட் லைன் இந்த மாதிரி ஏஸ் கொடுத்துட்டோம்னா பைத்தான் வந்து அது ஒரு கமாண்ட் லைனாக எடுத்துக்கும். ஸோ அதை ரன் பண்ணாது. ஸோ பைத்தானில் சிங்கிள் கமாண்ட் லைன் அண்ட் மல்டி கமாண்ட் லைன் 2 இருக்குது. இது ரொம்ப பேசிக்கானது. இது சும்மா பெரிய விஷயம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நமக்கு பெரிய ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, 2-3 பேராகிராஃப் இருக்குது, அதை நம்ம கமெண்ட் பண்ணி வைக்கணும்னா இந்த மாதிரி ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்து அதுக்குள்ளே நம்ம இந்த டெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா இது வந்து மல்டி கமாண்ட் லைனாக பைத்தான் எடுத்துக்கும். இதை ரன் பண்ணாது. இது வந்து நம்மளோட யூஸருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.